அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சிக்கன் கீமாவில் அரபிக் பீஸா செய்ய போகிறோம். வெளியே போய் நான் ஹோட்டலில் சாப்பிடும்போது அந்த பீஸா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அரபிக் கடையில் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு நான் உங்களுக்கும் கொண்டுட்டு வரேன். ஏன்னா அவங்க பச்சையாக செய்வாங்க கீமா போட்டு. நம்ம கொஞ்சம் அதில் நம்ம ஸ்டைலில் கொஞ்சம் மசாலா போட்டு நம்ம இன்றைக்கி செம்மையாக ஒரு அரபிக் பீஸா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் ஈஸ்ட் வச்சுருக்கேன். ஈஸ்ட்னா 2 ஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கிறேன். என்னோடய ஈஸ்ட் ரொம்ப மெலிசு, அதனால் இது பட்டுண்டு ஊறிடும். ஈஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பால் வெதண்டு ஒரு கிளாஸு பால், ஒரு கிளாஸ் போடுறேன். 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 2 ஸ்பூன் சுகர், 2 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். இதில் நான் தண்ணியும் அதே அளவில் நான் ஊற்றிக்கிறேன். அதே கிளாஸ் அளவுக்கு ஒரு கிளாஸ்க்கு தண்ணி போட்டுக்குவோம். நம்ம ஈஸ்ட் மொத்தமாக இருக்கும். அது நம்ம என்ன செய்யணும், இப்போ சூடாக பால் போட்டு ஈஸ்ட் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி அப்புறமா போடணும். ஆனால் நம்ம இது அந்த மாதிரி இல்லை, ரொம்ப மெலிசாக இருக்குன்றதுனால நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப மெலிசாக இருக்குன்றதுனால அதை நம்ம அப்படியே போட்டு சூடாக பால் போட்டு போட்டுடலாம். இது நான் கொஞ்சம் நிறையா செய்கிறேன், அதனால தான் நான் ஈஸ்ட் கொஞ்சம் நிறையா போட்டேன். நான் இந்த கப்பால் 4 கப்பு மைதா மாவு போடுறேன். நான் மிஷினில் தான் இதை அரைக்க போகிறேன். அதிலே போட்டுக்கலாம். இப்போ மிஷினில் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா மாவு இங்கே பாருங்கள் பிசைஞ்சாச்சு. இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு இதை நம்ம வச்சுருவோம். அது நல்லா கொஞ்சம் உப்பி வரும். என்ன, அதுக்கப்புறம் எப்படி செய்யணுன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம கையில் லைட்டாக எண்ணெய் போட்டு இந்த மாதிரி நம்ம இதை இப்படி மூடி நம்ம வச்சிருவோம். நம்ம அதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வெளியே வாங்கலை, இது நம்ம வீட்டில் இருக்கிறதையே நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். மயோனைஸ் இது வெளியுது தான், ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். சில்லி சாஸ் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். கெச்சப் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். என்ன வேண்டாம், நான் கொஞ்சம் மாவே இதில் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இவ்வளோ மாவு வேண்டாம், நான் இதில் 2-3 செய்ய போகிறேன், அதனால் தேவையுள்ள மாவை எடுத்துக்கலாம். இங்கே மாவு போட்டுக்குவோம். நம்ம என்ன கையில் ஒட்டும், அதனால் நம்ம இதை கொஞ்சம் மொத்தமாகவே கீழே போடுவோம். இது பிஸா மெத்தடு தானே, அதனால் கொஞ்சம் நம்ம மொத்தமாகவே கீழே போட்டுக்கலாம். நான் இந்த பிளேட் எடுத்திருக்கேன். இந்த ரொட்டியை இதில் எடுத்து நம்ம இதை இப்படி போட்டுக்கலாம். இருந்தால் இந்த மாதிரி மடித்து விட்டு அமுக்கிக்கங்க. இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு நம்ம ஊற வச்சுட்டோம். வாங்க சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம்.
இதில் வந்து ரொம்ப மிளகாய், மஞ்சள் தூள் இதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. லைட்டாக தான் செய்யணும். நம்ம தனி இல்லையா, அதனால ஒரே ஒரு வெங்காயம் இதில் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து கேப்சிகம் வச்சுருக்கேன். இதில் மஷ்ரூம் வேணுன்றாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் மஷ்ரூம் போடல. கேப்சிகம் க்ரீன், எல்லோ ஆர் ரெட் மூணும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை 3 தான் போட போகிறேன். ஏன்னா இதோட வாசனையும் ஒரு தனியாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டோட இதுவும் வந்து இனிப்பாக இருக்கும். இதுதான் கொஞ்சம் காரமாக இருக்கும், இது ரெண்டும் இனிப்பாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன். மெழுகு, ஒயிட் மெழுகுத்தூள், நீங்கள் இந்த கருப்பு வேண்டாலும் போட்டுக்கலாம். ஒயிட் மெழுகுத்தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுதான் இதுக்கு தேவை. நம்ம இதை இதில் போட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்குவோம். நான் இந்த கேப்சிகம் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா கேப்சிகம் வந்து ரொம்ப வேகக்கூடாது. எப்பயுமே சிக்கனை போட்டுக்கலாம். நான் வந்து 300 கிராம் சிக்கன் கீமா வாங்கி வச்சுருக்கேன். இதோட தண்ணி இது எல்லாமே இதோட வெந்துடும். இது வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க, வெறும் சிக்கனில் உப்பு மட்டும் போட்டு அவங்க ஒரு பேப்பர் இருக்கும், அந்த பெப்பர் போட்டு அவங்க அப்படியே அந்த ரொட்டிக்குள்ளே வைப்பாங்க. அதுவே நல்ல வாசனையாக இருக்கும். இது நமக்காக நம்ம கேப்சிகம் போட்டு நம்ம இதை செய்கிறோம். இந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இதை கொஞ்சம் நம்ம மூடி வைப்போம். இதை கொஞ்சம் மூடி வச்சோன்னா தண்ணி விடும். தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டி பாதி வேக்காடோடு எடுலாமல் இந்த பாருங்க, இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இதை ஆக்கிட்டு இதை ஆற வச்சுக்கோங்க. இப்படி கொஞ்சம் அமுக்கிக்கலாம். நம்ம மேலே போடுறதுக்காண்டி நான் இன்னொன்று இதே மாதிரி ரொட்டி செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம இந்த சாஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை இதில் நம்ம போட்டுக்கலாம். நம்ம சிக்கனை ஆற வச்சு எடுத்துக்கிட்டோம். இதையும் இதில் போட்டுக்கலாம். நான் வந்து சீஸ் வச்சுருக்கேன். சீஸை நம்ம இதில் போட்டுக்கலாம். சீஸும் நம்ம சௌரியம்தான், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம போட்டுக்கலாம். கம்மியாக வேணும்னா நம்ம கம்மியாக போட்டுக்கலாம், நிறையா வேணும்னா நிறையா போட்டுக்கலாம். மேலே கம்மியாக போட்டால் போதும்.